அடுத்து ஒரு கேள்வி. இப்போ கேள்வி கேட்குறாங்க, பிறருக்கு கடன் கொடுத்தவர்களுக்கு தான் கடன் கொடுத்த தொகையின் அளவு தினமும் தர்மம் செய்த நன்மை அந்த கடன் திரும்ப கொடுக்கப்படும் வரை பதியப்படும் என்று ஹதீஸ் எதுவும் உள்ளதா? நீண்ட நாட்களுக்கு முன்பு ஒரு பயானில் இப்படி ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருந்தேன். இதன் உண்மை தன்மையை விளக்கவும், மேலும் கடன் கொடுக்கல் வாங்கலில் உள்ள உண்மையை விளக்கவும் அப்படின்னு சொல்லி அல்ஜுபையில் இருந்து அப்துல் காதர், சவுதி அரேபியா அல்ஜுபையிலிருந்து அப்துல் காதர் கேட்குறாரு. அது என்னன்னு கேட்டால், நம்ம ஒரு ஆள் கடன் கொடுக்குறோம், கடன் கொடுத்து திருப்பி வாங்கத்தான், தர்மமாக கொடுக்கல, கடன் கொடுத்தோம் என்றால் அவர் திருப்பி தருவார். ஆனாலும் அவர் அந்த பயானில் என்ன கேட்டானா, ஒருத்தர் கடனை கொடுத்து நீங்கள் வாங்காமல் இருந்தீங்க என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அந்த ரூபாயை தர்மம் செஞ்ச 1000 ரூபா நான் கடன் கொடுத்துட்டேன், இன்னைக்கு வாங்காமல் விட்டுட்டேன், 1000 ரூபா தர்மம் செஞ்ச நன்மை. நாளைக்கு நான் வாங்கலை, இன்னொரு நாளைக்கு என் காசு அவர்கிட்ட இருக்குது, அப்போ 1000 ரூபா தர்மம் செஞ்ச நன்மை. அப்போ தர்மம் செஞ்ச நன்மையாக அதை திருப்பி வாங்குற வரைக்கும் தினசரி அந்த தொகையை தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று ஒரு பயானில் இதுவரை கேட்காத ஒரு செய்தியாக இருக்கிறது. கேட்டேன், அது உண்மையா அப்படின்ட்டு தான் கேள்வி கேட்குறாரு. அது உண்மைதான், அது சரியான ஹதீஸ் இருக்குது. முஸ்னத் அஹமதில் இருக்கிறது, பைஹக்கியில் இருக்கிறது, ஹாக்கிமில் இருக்கிறது. அதில் என்ன எப்படி வருதுன்னு கேட்டால், அதாவது அபு மூசா அஷரி சொல்கிறாங்க, மண் அல்லற மூசிரன், யார் கடன் வாங்கிவிட்டு திரும்ப கொடுக்க கஷ்டப்படுகிறானோ அவனுக்கு அவகாசம் அளித்தார்களேயானால் ஃபலஹு பிகுல்லி யௌமின் மிஸ்லிஹி சதகா, ஒவ்வொரு நாளும் அது போன்ற ஒரு தொகை சதக்கா செய்த நன்மை அவருக்கு உண்டு. 100 ரூபா ஒரு ஆள் கொடுத்துட்டேன், திருப்பி தரலை, நான் அவகாசம் கொடுக்க, சரி பரவாயில்ல நாளைக்கு கொடுப்பா, நாளைக்கு கூட நான் அவகாசம் கொடுக்குறேன்ல, அது தர்மம் செஞ்ச நன்மை. நாளைக்கு தர முடியல, நாளை கழிச்சு கொடு, அந்த 100 ரூபாய் நான் தர்மம் செஞ்சேன், மறுபடியும் இருக்கா, நாளை கழிச்சு கொடுக்க முடியல, நீ அதுக்கு அடுத்த நாள் கொடு, 10 நாள் கழிச்சு கொடு, அதை 10 நாளைக்கு 1000 ரூபா தர்மம் செஞ்ச நன்மை. அப்போ ஒரு நாளைக்கு அந்த ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு தடவை அப்படி சொல்லிட்டாங்க, இன்னொரு தடவை அந்த ஹதீஸில் அப்படி வருது, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தாங்க, இன்னொரு தடவை அவங்க சொல்வதை நான் கேட்டேன். எப்படி சொன்னாங்கன்னா, யார் ஒருத்தர் கடன் கொடுத்தவனுக்கு அவகாசம் கொடுக்கிறாரோ அவர் ஒவ்வொரு நாளும் அவர் கடன் கொடுத்ததை போன்ற 2 மடங்கு தர்மம் செய்த நன்மை. 100 ரூபா கடன் கொடுத்துட்டு அவனுக்கு அவகாசம் கொடுத்தீங்கன்னா 200 ரூபா தர்மம். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, 100 ரூபா கொடுத்து ஒரு நாள் அவகாசம் கொடுத்தீங்கன்னா 100 ரூபா தர்மம் செஞ்ச நன்மை. 100 ரூபா கடன் கொடுத்து விட்டு அதை அவகாசம் கொடுத்தீங்கன்னா 200 ரூபா செஞ்ச நன்மை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு தடவை சொல்கிறாங்க. அபு மூசா ரெண்டையும் கேட்குறாரு. கேட்டுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போய் விளக்கம் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் ஏற்கனவே ஒரு தர்மம் செஞ்சோமையானால் அது போன்ற நன்மை என்று சொல்லியிருந்தீர்கள், இப்போ 2 மடங்கு நன்மை என்று சொல்கிறீர்கள், எது சரி? நீங்கள் 2 விதமாக சொல்லியிருக்கிறீங்களே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்கிறாரு, அவர் கேள்வி கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, 2மே சரிதான், ஆனால் 2 வெவ்வேறு சூழ்நிலைக்கு உரியது. எப்படி சூழ்நிலைக்கு உரியது? இப்போ நம்ம ஒரு ஆள் கடன் கொடுக்குறோம், கடன் கொடுக்கும்போது ஒரு காலக்கெடு போட்டு தானே கடன் கொடுப்போம். 1000 ரூபா கடன் கேட்கலாம், எப்போ தருவேன்? 20 நாள் கழித்து தருவேன். அப்போ 20 நாள் காலக்கெடு. அந்த 20 நாள் காலக்கெடு வரைக்கும் நீங்கள் அவனுக்கு அவனை நெருக்கடி பண்ணாமல் கொடுத்த காலக்கெடு வரைக்கும் நம்ம கொடுத்துவிட்டோம், அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்று இருந்தீர்களேயானால் ஒரு 100 ரூபாய்க்கு 100 ரூபா நன்மை கிடைக்கும். காலக்கெடு முடிஞ்சிருச்சு, 21வது நாள் வந்துருச்சு, இப்போ அவன் தந்து தான் ஆகணும். இப்போ போய் நீ அவகாசம் கொடுக்குறீங்க, காலக்கெடு முடிந்த பிறகு மேலும் நீங்கள் அவகாசம் கொடுத்தீங்கன்னா 2 மடங்கு நன்மை. அப்போ கடன் கொடுக்கும் பொழுது எவ்வளவு காலம் என்று நிர்ணயித்து கொடுக்குறீர்களோ அந்த காலம் வரைக்கும் அவனுக்கு அந்த கொடுத்த வாக்குறுதி பிரகாரம் அவனுக்கு இடைஞ்சல் பண்ணாமல் நெருக்கடி கொடுக்காமல் இருந்தீர்களேயானால் ஒவ்வொரு நாளும் அந்த தொகையை தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். காலக்கெடு முடிஞ்சு அவன் தர முடியலை, 6 மாதத்தில் தர்றேன்னு சொன்னால் 6 மாதம் கழிச்சு தர முடியலை. இப்போ நீங்கள் ரொம்ப நெருக்கடி கொடுத்து அவனை கஷ்டப்படுத்தி அவனுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி பலவிதமாக செய்யலாம். அப்படி செய்யாமல் சரிப்பா இன்னொரு மாதம் வச்சுக்க அப்படின்னு இந்த காலக்கெடு முடிஞ்ச பிறகு கொடுத்தீங்களேயானால் ஒரு 100 ரூபாய்க்கு 200 ரூபா தர்மம் செஞ்ச நன்மை. 1க்கு 2
நன்மை. அப்போ நான் ரெண்டுமே சொன்னது சரிதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நான் ரெண்டுமே ரெண்டும் சரிதான். ஒன்று வந்து அந்த கடனுக்குரிய காலக்கெடுக்குள்ள இடைஞ்சல் பண்ணாமல் இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று, காலக்கெடு முடிஞ்ச பிறகு நீங்கள் அவகாசம் கொடுத்தீங்கன்னா ஒன்றுக்கு 2, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்ங்கிற ஹதீஸு அகமதுல, பைஹக்கியில், ஹாக்கிமில் இருக்குது. அறிவிப்பாளர்லாம் கரெக்ட் தான். இன்னும் சொல்ல போனால் இப்போ வந்து இந்த நவீன உலகத்தில் பொருளாதாரத்தை வந்து சும்மா கொடுக்க யாரும் வரவே மாட்டேங்கிறான். இப்போ கடன் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், கடன் கொடுத்தா திருப்பி வருமா வராதா இப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் பொழுது எதுக்குடா கடன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த கடன் கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு நன்மை இருந்தால் தான் கொடுப்பான். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் எப்படிப்பட்ட நன்மையை தர்றான்னு கேட்டால், தர்மம் செய்கிற நன்மையை விட கடனுக்கு நன்மை கூட இருக்குது பாருங்க. இதில் எப்படி இருக்குது, ஒரு ஆள் 1000 ரூபா கடன் கொடுத்துட்டீங்க, 10 நாள் கழித்து தர்றேன்னு இருக்கிறான், 10,000 ரூபா தர்மம் செய்கிறீங்க, ஒவ்வொரு நாளைக்கு 1000 ரூபா தர்மம் செய்கிறீங்க. தர்மம் செஞ்சீங்கன்னா ஒரு 1000 ரூபா ஒரு தர்மம் முடிஞ்சு போச்சு கதை. கடன் கொடுத்து விட்டு அவனுக்கு அவகாசம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு அவகாசத்துக்கு 1000 நன்மை, அடுத்த நாள் அவகாசத்துக்கு இன்னொரு 1000 ரூபா நன்மை, அடுத்த நாள் அப்போ கடன் கொடுத்தவர்கள் வந்து நீ என்ன செய்யணும், கடன் கொடுக்க முன் வரணும். கடன் கொடுக்க யாரும் முன் வரவே மாட்டேங்கிறாங்க. ஏன் முன் வர மாட்டேங்கிறாங்க, பண மதிப்பு குறைஞ்சி போயிடும், தராமல் போயிட்டா என்ன செய்கிறது, அதுக்கு நமக்கே தேவை இருக்குது, இந்த மாதிரியான ஒரு இருக்கும்போது மனுஷன் கொடுக்க மாட்டான். அது ஆதாயம் கொடுப்பான், வட்டிக்கு நான் கொடுத்துட்றான்ல, ஆதாயம் இருக்குது. அப்போ கடனுக்கு தர மாட்டேங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், கடன் கொடுப்பது வந்து பெரிய கஷ்டம்தான். தனக்கு தேவையாக இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து என்ன செய்யறான், தர்மம் செய்யும் போது மேல் மிச்சமாக உள்ளதை கொடுக்குறான். கடன் கொடுக்க எப்போ கொடுக்குறான், தனக்கு தேவைன்னு வைத்திருக்கிறான் பாருங்க, அதை கொண்டே கொடுக்குறான். அதனால அதுக்கு நன்மை கூட இருக்குது. அப்போ இஸ்லாம் எப்படி அவனுக்கு வலியுறுத்துதுன்னு கேட்டால், நீ ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்தியா, கடன் கொடுத்ததுனால நீ போட்டு அவனை நெருக்கடி பண்ணாத, உனக்கு டெய்லி நன்மை கிடைக்குது. 1 லட்ச ரூபா கடன் கொடுத்துட்டியா, தினம் 1 லட்ச ரூபா தர்மம் செய்கிற, எது வரைக்கும், அந்த காலக்கெடு வரைக்கும். 3 மாசத்தில் தருவதா சொல்லிட்டானா, அந்த 3 மாசம் வரைக்கும் தினசரி 1 லட்சம் ரூபாய், 90 லட்சம் ரூபாய் நீ என்ன செய்யற, 1 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கிற, 3 மாசத்துல திருப்பி தருவதாக ஒப்பந்தம் போட்டு கொடுத்துருக்கிற, 3 மாசம் 90 நாள் ஆச்சு. அப்ப 90 நாளைக்கு 90 லட்சம் ரூபா நீ வந்து தர்மம் செஞ்ச நன்மை எங்க போறது. அப்ப கடன் கொடுப்பது வந்து மறுமையில பெரிய இடத்துல கொண்டு நம்ம நிப்பாட்டி விடுகிறது. சரி 90 நாளைக்கு மேல முடியலைங்கிறான், இந்த இன்னொரு 90 நாள் வச்சு கேட்குறீங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா 90 நாளைக்கு வந்து 180, 1,80,00,000 ரூபா. அப்போ 180 லட்சம் ரூபா 1 லட்சத்துக்கு. அப்போ 1 லட்சத்துக்கு 180 லட்சம் ரூபா நன்மை வந்து அடுத்த 3 மாதத்துக்கு கிடைத்து விடுகிறது என்றால் இது எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான நன்மைன்னு பார்க்கணும். இந்த கடன் கொடுக்குற போக்கு ரொம்ப அரிதாகி விட்டது. முஸ்லீம் சமுதாயத்தில் வந்து கடன் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. வேற வேற சமுதாயத்தில் உள்ளவங்க வட்டின்னு வாங்கிட்டு போயிடறான், அவனுக்கு மார்க்கம் கிடையாது, அவனுக்கு கஷ்டத்துக்கு என்ன செய்யறான், வட்டி கிடைக்கிறது அவனுக்கு கிடைத்து விடுகிறது. நம்ம போய் வட்டிக்கு வாங்க முடியாது, கஷ்டப்படுற ஒரு முஸ்லீம் போய் வட்டிக்கு வாங்க முடியாது, கடன் தான் வாங்க வேண்டி இருக்குது. கடன் கொடுக்கறதுக்கு வசதி உள்ளவர்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, தான தர்மங்கள்லாம் செய்யறதுக்கு கொடுக்குறாங்க, கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன், அதில் என்ன இருக்கு நமக்கு நினைக்கிறாங்க, இது தெரியல அவங்களுக்கு. இந்த ஹதீஸ் இது மாதிரியான கடனுக்கு இவ்வளோ பெரிய வந்து பெரிய நன்மை இருக்குன்னு அறிந்தார்களே, ஆனால் தர்மத்தை தாண்டுற நன்மை, தர்மத்தை விட 100 நாளைக்கு டைம் கொடுத்தீங்கன்னா, ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு 100 நாளைக்கு டைம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் 1 லட்சம் ரூபாய் நன்மை கிடைச்சி போயிடுது. கொடுத்தது 100, தர்மம் செஞ்சது 1 லட்சம், 100 ரூபாய்க்கு 1 லட்சம் நன்மை. வட்டி கணக்கெல்லாம் பார்க்குறான், அதெல்லாம் தாண்டிய நன்மையாக இருக்கிறது. அதனால வசதி படைத்தவர்கள் வந்து இல்லா கடன் கேட்டார்கள்னு சொன்னால் வருமா வராதான்னு பார்க்காதீங்க, வந்தால் வாங்கிக்கிறோம், வரலன்னா ஆகிரத்தில் வாங்கிக்கிறோம். வரலன்னு சொன்னால், தரவில்லை என்று சொன்னால் இவ்வளவு நன்மை தரக்கூடிய வாய்ப்பு எதில் இருக்கிறது? 1க்கு 10, 70 இருக்கு, அதெல்லாம் தாண்டி போயிடும், எங்கேயோ போய் விடுகிறத, பல மடங்கு நன்மை கிடைக்க. இதை வந்து என்ன செய்யணும், இந்த விஷயத்தை இந்த ஹதீஸை போட்டு நோட்டீஸ் அடித்து ஒவ்வொரு பணக்காரங்களுக்கு கொடுங்க. கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையை அவர்களுக்கு உண்டாக்குங்கள். கடன் கொடுப்பதனால் நமக்கு வந்து மறுமையிலே வெற்றி வருவது எளிதாகிறது. இதுக்கெல்லாம் கூலி கிடைக்கும்ல, தாறுமாற நன்மைகள் வந்துச்சுன்னு சொன்னால் நம்முடைய திரை விஷயங்கள், நம்ம குறைபாடுகள், வணக்க வழிபாட்டில் குறை இருக்கும், வேற வேற குறைபாடுகள் இருக்கும், அதனால் நம்ம நன்மைகள்லாம் அழிஞ்சிரும். அப்போ அது ஈடுகட்டக்கூடியதாக எது வந்து நிற்கும், இந்த கடன் கொடுப்பதனால் கிடைக்கக்கூடிய நன்மை கிடைக்கும். அதனால் கடன் கொடுப்பதை பற்றி இந்த புரிதல் முஸ்லிம்கள்ட்ட இல்லை. எந்த புரிதல் இல்லை,
கடன் கொடுக்கறதுக்கு ஒரு நன்மை இருக்குது, தர்மமாக கொடுத்துட்டு போயிடலாமே. இல்லை, ரெண்டுக்கு வித்தியாசம். தர்மமாக இருக்க மாட்டேன், மேமிச்சமாக இருந்தால் தான் கொடுப்பேன். கடன்கிறது உனக்கு தேவைன்னு இருக்கிறத கொடுக்குற காரணத்தினால அதுக்கு என்ன கிடைக்குது என்றால் பன்மடங்கு நன்மை கிடைக்கிறது என்பதை இதை இஷ்யூவாக கொண்டு போகணும். வட்டியில் போய் மக்கள்லாம் விழுகிறது காரணம் என்ன? கடன் கிடைக்காதனால தான். கடன் கிடைக்காத காரணம் என்ன? கடன் கொடுக்கக்கூடியவனுக்கு எந்த நன்மையும் இல்லைன்னு நினைக்கிறான், ஒரு பயனும் இல்லாமல் நான் ஏன் கடன் கொடுக்க நினைக்கிறான். அப்போ இது ஒரு முக்கியம். இந்த ஒரு ஹதீஸே போதும். இந்த ஒரு ஹதீஸை வைத்து கொண்டு என்ன செய்யலாம், நீங்கள் மக்கள்கிட்ட நோட்டீஸ் அடித்து கொடுத்து இவ்வளோ பெரிய நன்மை உங்களுக்கு இருக்கிறது மக்களே, நீங்கள் வசதி படைத்தவர்களே, நடுத்தர மக்களே, இல்லாதவர்கள் கேட்டால் கடன் கொடுங்கள், கடன் திருப்பி வர்ற வரைக்கும் உங்களுக்கு நன்மை எழுதப்பட்டு கொண்டே, தினசரி தர்மம் செய்த நன்மை கிடைத்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யணும், அதுக்கு நமக்கு உதவி செய்யணும். இது ஒரு முக்கியமான விஷயம்.